நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு நிகழ்வு இங்க தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு பல பேரு ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. இருந்தாலும் அதையும் மீறி நடக்குது. அதான் இப்ப எல்லாரும் ஒரு சிலர் கோரிக்கை வைக்கிற மாரி, என்ன இப்போ பிரச்சனைன்னா, அந்த குடிங்கிறது தான் இந்த நாட்டுல ஒரு பெரிய ஒரு விஷயமா, மக்களுக்கு ஒரு பாதகமா பல பேர் தாலி அறுக்கறதுக்கு ஒரு மெயின் காரணமா இந்த குடிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்ப அதனால தான் இப்ப இந்த கள்ளச்சாராயத்த குடிச்சு, இப்ப இத்தன குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு. இன்னும் அதோட இறப்பு இன்னமும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாரி தினம் தினம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம அந்த கான்ட்ரோவர்சியான விஷயத்துக்குள்ள நம்ம சாராயமோ, இல்ல டாஸ்மாகோ அத சார்ந்த அந்த நம்ம அந்த விஷயத்துக்குள்ள நம்ம வேண்டாம். இப்போ இந்த கொடியினால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பல குடும்பம் நடுத்தரவுகளுக்கு இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த அதுல ஒரு 3 குழந்தைகள விட்டுட்டு அப்பாவும், அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு அறிவு இருந்தா, நான் யோசிக்கணும். இப்போ இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன இருக்கும்? நாளைக்கு யார் வச்சு பார்ப்பா? இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு அக்கம் பக்கத்துல ஒரு 2 நாளைக்கு பார்ப்பாங்க. யாரா இருந்தாலும் மீறி போனா என்னதான் சொந்த பந்தமா இருந்தாலும், எவ்வளவு நாளைக்கு வச்சு பார்க்க முடியும்? நாளைக்கு அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்த யோசிச்சிருந்தீங்கன்னா, நீங்க இந்த மாரியான ஒரு கேடுகெட்ட பாதகமான ஒரு விஷயத்த, உங்களோட ஒரு போதைங்கிற ஒரு விஷயத்துக்காக, இந்த குழந்தைங்களோட வாழ்க்கைய அப்படியே டோட்டலா அழிச்சுட்டு போயிட்டீங்க. இனி அவங்களோட வாழ்க்கைங்கிறத யோசிச்சு பாருங்க. வேணா அரசாங்கம் பணம் குடுக்கலாம், மத்தவங்க யார் வேணாலும் உதவி செய்யலாம். இதெல்லாம் எத்தன காலத்துக்கு? ஒரு அப்பா, அம்மா இருந்து ஆரம்ப காலகட்டத்தில குழந்தைங்களோட வளர்ச்சி எங்கன்னா, ஆரம்ப காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில இருந்து அவங்கள தட்டி குடுத்து, ஆ தண்டிச்சு வளர்க்குற ஒரு காலகட்டத்தில, அப்பா, அம்மா இல்லாம போயிட்டாங்கன்னா, அந்த குழந்தைங்களோட வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும்? நாளைக்கு கடைசி வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அ துயரம் மட்டும் தான். நீங்க பண்ண ஒரு இந்த மாரியான ஒரு அவச்செயல் வந்து துயரத்த மட்டும் தான் விட்டுட்டு போயிருக்கீங்க. அதுதான் நாளைக்கு அந்த குழந்தைங்களோட எதிர்காலமே ஒண்ணும் இல்லாம போச்சு. சரி, ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த மாரி இப்ப பல குடும்பங்கள் இந்த மாரி குடிக்காக இப்ப இது நமக்கு தெரிஞ்சது. இன்னும் தெரியாம பல தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குடியினால குடிச்சிட்டு டெய்லி கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். இல்ல அடிச்சு உதைச்சிட்டு இருப்பான். இல்லன்னா மத்த மாரி சந்தேகப்பட்டு தொந்தரவு குடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாரி நிறைய விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. இது நமக்கு இப்ப மீடியால தெரிஞ்சதுனால நம்ம இந்த விஷயம் தெரியுது. இது மாரி பல இன்னல்கள அனுபவிச்சுட்டு பல குடும்பங்கள்ல பல தாய்மார்கள், பல பெண்கள் வந்து இந்த துயரத்த அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரி, இதுக்கான தீர்வு தான் என்ன? இப்ப இந்த மது குடிக்கிறதுக்கு நிறைய மருந்து குடுக்குறாங்க. ஆ அது குடுத்தும் கேட்கல. ஏன்னா பல விஷயங்கள் என்ன செஞ்சாலும் கேட்கல அப்படிங்கிற மாரி ஒரு சில இங்க கருத்து இருக்கு. நம்ம அந்த மருத்துவ ரீதியா அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போலாம். நமக்கு தெரிஞ்சது, இப்ப நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போனது, மத்த விஷயங்கள அந்த ஒரு கோடிட்டு காட்டுறேன். இத வந்து ஒரு சித்த மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நீங்க செய்யலாம். இந்த விஷயத்த செஞ்சீங்கன்னாவே, இந்த குடிக்கிறவன் தன்னோட அந்த குடிங்கிற அந்த ஒரு விஷயத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனநிலையில இருந்து மாறி வருவான். என்ன அப்படிங்கிறத இந்த குடியோட மறக்கடிக்கிறதுக்கு என்னங்கிற ஒரு விஷயம் தான், பித்தங்கிற ஒரு விஷயம் தான். இப்ப அந்த பித்தம் தெரிஞ்சாலே இவனோட மதியும் தெளிவாக ஆரம்பிச்சிடும். இப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, சித்த மருத்துவத்துல இங்க இல்லாத ஒரு வைத்தியமே கிடையாது. கொரோனாவுக்கே இங்க மெடிசன் தேடிட்டு இருக்கும்போது சித்த மருத்துவம் தான் கை கொடுத்தது. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க ஒரு சித்த மருத்துவர் ஆலோசனையோட செய்யுங்க. நான் மருத்துவர் கிடையாது. சித்த மருத்துவம் தெரிஞ்சவன். என்னோட பாட்டன், முப்பாட்டன் சித்தர்கள் கூறி வச்ச ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த வில்வம் காய் இருக்கு இல்லையா? வில்வக்காய் பொடியே இன்னைக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. இப்போ வில்வக்காய் பொடிக்கும் சரி, அத பித்தத்த தெளிய வைக்கிறதுக்கு, அந்த அந்த ஆல்கஹால்னால வர ஒரு சில தீமைய தடுக்கிறதுக்கு, இல்லைன்னா அதோட எண்ணம் போக்குறதுக்கு அந்த வில்வக்காயில, வில்வ பொடியில ஒரு நிறைய விஷயங்கள், வித்தைகள் இருக்கு. அந்த மாதிரி இது கூட நம்ம பயன்படுத்துவோம். அதுபோல என்னன்னா, இந்த மல்லி நம்ம வீட்ல சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா? மல்லி. அந்த மல்லிய இப்ப இது என்னன்னா, இது சம அளவுல அதாவது வில்வ பொடியும் சரி, வில்வ பொடி நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதுபோல வந்து ஆ ந மல்லி நம்ம தனியான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மல்லிய சுத்தமான மல்லியை 2யும் சுத்தமா அரைச்சு எடுத்துக்கிட்டு, இது 2யும் சம அளவுல கலந்துக்கணும். சம அளவுல கலந்து, தினமும் அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இது உணவுல கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா, அத ஒரு சுடுநீர்ல போட்டு கூட டெய்லி குடுக்கலாம். அதாவது இப்ப புருஷனுக்கு தெரிஞ்சது கூட நீங்க குடுக்கலாம். இத வந்து அதான் நான் சொல்றது, மறுபடியும் சொல்றது, ஒரு சித்த வைத்தியரோட ஆலோசனை பெற்று நீங்க இத செய்யுங்க. இத தினமும் தினம் எடுத்துக்காம குறைஞ்சது ஒரு 10 நாளோ, இல்ல 28 நாளோ எடுத்தாங்கன்னா, இது என்ன ஆகும்னா, இந்த ஆல்கஹால்னால வந்த தீமைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இனி அடுத்த ஒரு 10 நாள் தொடர்ந்து இத சாப்பிட ஆரம்பிச்சேன்னா, 11ஆவது நாளு எப்பேர்ப்பட்டவனாலும் குடிக்க முடியாது. அந்த அந்த தனி ஆல்கஹால்ங்கிற ஒரு விஷயத்த சாராயத்த அவன் தொட்டானாவே ஆட்டோமேட்டிக்கா வாந்தி வர ஆரம்பிச்சுரும். அவனால அந்த உடம்புல அந்த ஆல்கஹால்ங்கிற ஒரு விஷயத்த ஏத்துக்காது. இது என்னன்னா அனுபவ ரீதியா ஒரு கண்ட உண்மை. இத வந்து நீங்க செய்யலாம். இத செய்யலான்னா, நான் அந்த ஆலோசனைப்படி நீங்க செய்யுங்க.
செஞ்சீங்கன்னா இந்த குடிக்கிறவன் அவன் எப்பேற்பட்ட குடியாரனா இருந்தாலும் இது வந்து அவனோட அந்த குடியை வந்து மறக்கடிக்கும். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் ஏத்துக்கலைன்னா என்ன பண்ணுவான்? ஒரு நாள் பார்ப்பான், 2 நாள் பார்ப்பான். அதுக்கப்புறம் அத விட ஆரம்பிச்சுருவான் இல்லையா? அந்த மாரி இத வந்து நீங்க ஒரு மறைமுகமாவோ, இல்ல நேரடியாவோ சொல்லிக் கூட இத செய்யலாம். செஞ்சீங்கன்னா, இதுக்கான உங்களுக்கான நல்ல தீர்வு கிடைக்கும். நாளைக்கு உங்க கணவனோ, இல்ல அண்ணன் தம்பிகளோ, இல்ல மத்தவங்களோ குடியிலிருந்து மீண்டு நல்லபடியா குடும்பத்த காத்து, நாட்டுக்கு நல்லது செய்ற அளவுக்கு உயர்ந்து நிப்பானுங்க. இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. பல தாய்மார்களோட தாலி பாதுகாக்கப்படும். நல்லபடியா இத செஞ்சு வாழ்க்கையில பயனடைங்க.